வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். அப்போ சாப்பிடவே முடியாது. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? மணி 2:30 நான் சாப்பிடும்போது. நீங்களாம் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா சாப்பாடு வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் எந்த கண்டென்ட்டுமே இல்லை. வீடியோ போடுறதுலாம் நான் வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சு கிடக்கிற கும்பலை. அதனால் இந்த இடத்துல இப்படி தெரியுது. அதனால் சாப்பிட்றது, சமைக்கிறது, எதுனா பேசுறது, இதுதான் நம்மளோட யூடியூப் விளாக்ஸ். ஆனால் யூடியூப்பில் இந்த விளாக்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. தயவுசெய்து அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே சொல்கிறேன். தினம் தினம் ஒவ்வொரு கண்டென்ட் யோசித்து அவங்க போகிற பக்கமெல்லாம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதை கரெக்டாக தெளிவாக வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி இதில் போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. நம்ம எங்கேயாவது அவசரத்தில் பஸ்ஸில் போகையில் வெயில் அடிக்கும், சத்தம்,
அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட பேசணும். செல்லை தூக்கிக்கிட்டு அலைஞ்சா அவங்க நம்மளை ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் இவ்வளோ தூரம் எடுத்து போடுறாங்களோ. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி போடுறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி போடுறவங்களுக்கு சும்மா ஒரு லைக்காவது போட்டு போங்க. சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கி பேசினாலும் இந்த 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊருக்காரங்களாம் வேறு சிரிக்கிறாங்க, என்ன நீங்களாம் வீடியோ போடுற அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன தெரியும், என்னை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 4 வீடியோவை போட்டு அதோட விஷயங்கள் என்னான்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு என்னோடய கஷ்டம் என்னான்னு தெரியும். சும்மா இதை பார்த்துட்டு சிரிக்கிறவங்களுக்கும் கேள்வி கேட்குறவங்களுக்கும் என்ன தெரியும்? இதை சொன்னால் கூட அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்க. நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். பார்க்குறீங்க, நக்கல் பண்ணுறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்ல, அதுக்கான சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, சரிங்களா? இன்னும் ஒட்டியிருக்கு வேறு. ஓகேங்களா? தூங்குனேன், காலைல மாத்திரை போட்டு தூங்குனேன். மூஞ்சி கூட கடவுள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா தனியாகவே இருக்கிறேன். சங்கடமாக இருந்துச்சு. அதான் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஆன் பண்ணி விடுவோம். என்னத்த போய் கண்டென்ட்டு, ஏதோ இருக்கிறத அப்படியே எடுத்து போடுவோம். அப்படி நேச்சுரலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் முக்கியத்தன்மை போட்டாலும் அது நல்லா இருக்க மாட்டேங்குது. நானும் யூடியூப்பு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுங்க. சப்போர்ட் இல்லைன்னா ஒரு லைக்னாச்சும் கொடுங்க. கருவாச்சி காவியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ஷேர் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? பாய். இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். 8 நிமிஷம் வீடியோ. இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, பாய்.